நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. மேல் மாகாண சபை உறுப்பினர் சட்டத்தரணி ஷிரா லக்திலக்கவின் கட்சி உறுப்புரிமை நீக்கப்படுவதை இடைநிறுத்துமாறு நுகேகொடை மாவட்ட நீதிபதி இன்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார். கட்சியின் தீர்மானத்தினை ஆட்சேபித்து ஷிரா லக்திலக்க தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட போதே இந்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் ஒழுக்காற்று குழு உறுப்பினர்கள் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். இந்த மனு தொடர்பில் முறைப்பாட்டாளர்கள் சார்பில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நுகேகொட மாவட்ட நீதிபதி ஷிரா லக்திலக்க கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து நீக்கப்படுவதை 14 நாட்களுக்கு தடை செய்யுமாறு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இந்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்துமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. අද මම ඉතාම සන්තෝෂ වෙනවා ගරු අධිකරණය මා විසින් ගොනු කරපු පෙත්සම පදනම් කරගෙන நான் தாக்கல் செய்த மனு தொடர்பில் மதிப்புக்குரிய நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உறுப்புரிமையை நீக்குவதன் ஊடாக எனக்கு ஏற்படும் இழப்பினை கருத்தில் கொண்டு இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனூடாக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் இடம்பெறும் வரை எமது நிலைப்பாடு சரியானது என்பதை சமூகத்துக்கு வெளிப்படுத்துகின்றேன். இது மிக பாரிய வெற்றி என நான் நினைக்கின்றேன். අපේ ස්ථාවරය නිවැරදි කියන එක සමාජයට එලි කරා. ඒක ඉතා විශාල ජයග්‍රහණයක් හැටියට මා දකිනවා. අද එක්සත් ජාතික පක්ෂය තුල ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இன்று ஜனநாயகம் இல்லை. ரணில் விக்ரமசிங்க சர்வாதிகாரியாக இன்று செயற்படுகின்றார். அதனால் சர்வாதிகாரத்துக்கு எதிராக குரல் எழுப்பும் அனைவரையும் கட்சியில் இருந்து நீக்குவதே அவரின் நோக்கமாக உள்ளது. அதனை மேற்கொள்ள நாம் இடமளிக்க மாட்டோம். இந்த மோதலை தொடர்ந்து முன்னெடுத்து இந்த நாட்டில் வலுவான எதிர்க்கட்சி ஒன்றை உருவாக்குவோம். அதற்கான திட்டத்தை முன்னெடுப்போம் என்பதனை நான் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிங்கள சினிமாவின் சக்விதி என்று வர்ணிக்கப்பட்ட காமினி பொன்சேகாவின் 76வது ஜனன தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கலை மற்றும் அரசியல் துறையில் பாரிய சேவையாற்றிய அமரர் காமினி பொன்சேகாவின் ஜனன தினத்தை முன்னிட்டு மர்தானையில் உள்ள அன்னாரது உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அன்னாரது மனைவி சொரதி மார்கரெட், மகன் தமித், மகள் சமிலா உள்ளிட்ட குடும்பத்தினர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். සිනමාට ඉතාම ලොකු සේවයක් කරපු කෙනෙක්. ඒක මුළු ලංකාවම දන්නවා. අද අපි එතුමා அவர் சினிமாவுக்கு மிகப்பெரிய சேவையாற்றிய ஒருவர் என்பதனை அனைவரும் அறிவர். அவரை எமது குடும்பத்துடன் நெருங்கி பழகுவோரும் குடும்பத்தாரும் நினைவு கூறுகின்றோம். හිතවත් අයත් එකතු වෙලා අද අපි එතුමාව සිහිපත් කරන දිනයි. அவர் மீது மக்கள் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கின்றார்கள் என்பதனை அவரது இறுதி கிரியையின் போது காணக்கூடியதாக இருந்தது. இந்த அளவான மக்கள் அவர் மீது அன்பு வைத்திருந்தார்கள் என்பதனை எங்களால் எண்ணி பார்க்க முடியவில்லை. காமினி அனைத்து வேலைகளையும் மிக பொறுப்புடன் செய்வார். நடிப்பதற்கு முன்னர் வீட்டில் பயிற்சிகளை மேற்கொள்வார். சிறந்த விடயங்களையே பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பார். மிக அழகான அன்புக்குரிய கணவர் என கூற வேண்டும். හරිම සුන්දර ආදරවන්ත පියෙක් හොඳ ස්වාමියෙක් කියලා මට කියන්න පුළුවන්. 1936ஆம் ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி செந்துகே காமினி ஷில்டன் பொன்சேகா தேகவிளையில் பிறந்தார். கல்கெஸ்ட் சென்ட் தாமஸ் கல்லூரியில் கல்வி கற்றார். கிரிக்கெட் விளையாட்டிலும் சிறந்து விளங்கினார். 1962ஆம் ஆண்டு அன்னார் திருமண பந்தத்தில் இணைந்தார். 1959ஆம் ஆண்டு காமினி பொன்சேகா திரைப்படத்துறையில் காலடி பதித்தார். டைவ யோகிய எனும் திரைப்படத்தில் சிறு பாத்திரம் ஒன்று ஏற்று நடித்ததன் மூலம் வெள்ளித்திரை பயணத்தை ஆரம்பித்த அன்னார் இலங்கை சினிமாவில் இன்றும் மரபா பல்வேறு தடங்களை பதித்த மாபெரும் கலைஞராக இன்றும் புகழப்படுகிறார். காமினி பொன்சேகா இயக்குநராகவும் சினிமா துறையில் வலம் வந்தார். 1989ஆம் ஆண்டு அரசியலில் பிரவேசித்த காமினி பொன்சேகா தனது 68ஆம் வயதில் இயற்கை எய்திய போது பிரதி சபாநாயகராகவும் வடக்கு கிழக்கு ஆளுநராகவும் பதவி வகித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 3 உறுப்பினர்களை கொண்ட குடும்பம் ஒன்று 7500 ரூபாவுடன் மிகவும் சொகுசாக ஒரு மாதம் வாழ முடியும் என அமைச்சர் பந்துல குணவர்தன வெளியிட்டதாக கூறப்படும் கருத்துக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று பதில் அளித்தார். මේක ඉතාමත්ම විශ්මයජනක අරුම පුදුම විහිළු සහගත ප්‍රකාශයක්. இது மிகவும் வியக்கத்தக்கதும் கேலிக்குரியதுமான கருத்தாகும். நமது நாட்டின் வர்த்தக நிலையம் ஒன்றில் பொருட்களின் விலைகளை அறியாத அரசாங்கம்
மக்களின் கவலையையும் பசியையும் தாக்கத்தையும் அறியாத அரசாங்கம் வெளியிட்டுள்ள இந்த கருத்து மிகவும் பாரதூரமானது என நான் அறிவிக்கின்றேன். அத்தகைய முட்டாள்தனமான கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என அமைச்சர் பந்துல குணவர்தனவுக்கு நான் கூற விரும்புகிறேன். உங்களது கருத்தை வாபஸ் பெற்று மக்களுடன் நெருங்கி பழகி சாதாரண மக்களின் தேவைகளை அறிந்து கொண்டு பசி பட்டினி தொடர்பாக புரிந்து கொண்டு சிக்கனமாகவும் உங்கள் வாயை பாதுகாப்பாகவும் வைத்துக் கொண்டு உண்மையான கருத்துக்களை வெளியிடுமாறு நான் அவருக்கு ஆலோசனை கூறுகிறேன். අර පරිස්සමෙන් කට පරිස්සම් කරගෙන නිවැරදි ප්‍රකාශ ඉදිරිපත් කරන්නයි කියලා මම යෝජනා කරනවා. இதேவேளை அலுத்கம தர்கா நகர் சாகிரா கல்லூரியில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்ட ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் பார்லிமெண்ட் உறுப்பினர் அர்ஜுன ரணதுங்கவும் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டார். குடும்பம் ஒன்று ஒரு மாதம் வாழ்வதற்கு 7,500 ரூபாய் போதுமானது என அமைச்சர் ஒருவர் கூறுவதை கண்டேன். அப்படி என்றால் அமைச்சரையும் அந்த குடும்பத்தையும் ஒரு வீட்டில் தங்க வைத்து 7,000 ரூபாவை கொடுத்து முடியுமானால் வாழ்ந்து பார்க்குமாறு கூற வேண்டும் என நாம் தெரிவிக்கின்றோம். நம்மால் அதனை செய்ய முடியாது. 7,500 ரூபாவை வைத்துக் கொண்டு ஒருவரேனும் வாழ முடியாத காலமே இது. குறுகிய பொருளாதார நோக்கங்களுடன் செயற்படும் கல்வி அமைச்சர் தற்போது கல்வி கட்டமைப்பில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவதற்காக முன்வைக்கும் பொருந்தாத யோசனைகளும் வாழ்க்கை செலவு தொடர்பான கருத்தை போன்றோ நகைச்சுவைக்குரியது என இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது. கல்வித்துறையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்து மக்களை ஏமாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அந்த சங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆடை அணிகள், போக்குவரத்து செலவு, சுகாதார செலவு உள்ளிட்ட மக்களின் இணைய தேவைகள் குறித்து போதிய தெளிவில்லாமல் அமைச்சர் வெளியிடும் இத்தகைய கருத்துக்கள் மூலம் அவரது சிந்தனையின் எல்லைகளை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. கொழும்பு பங்கு பரிவர்த்தனை இன்றைய தினமும் வீழ்ச்சியடைந்து காணப்பட்டது. அனைத்து பங்கு விலைச்சுட்டன் 29.92 அலகுகளால் வீழ்ச்சியடைந்ததுடன் மிலங்கா விலைச்சுட்டன் 54.05 அலகுகளால் வீழ்ச்சியடைந்து காணப்பட்டது. இன்றைய பங்கு கொடுக்கல் வாங்கல்களின் முடிவில் அனைத்து பங்குகளின் விலைச்சுட்டன் 0.55 வீதத்தினால் வீழ்ச்சியடைந்ததோடு மொத்த விலைச்சுட்டன் 5,384 அலகுகளாக பதிவாகியது. மிலங்கா விலைச்சுட்டன் 1.11 என்ற வீதத்தினால் வீழ்ச்சியடைந்து மொத்த பங்கு விலைச்சுட்டன் 4,821.87 பதிவாகியது. இன்றைய பங்குச் சந்தையில் மொத்த புரள்வு 376 மில்லியன். 2010 மற்றும் 2011 ஆண்டுகளில் இலங்கைக்கு லிமோசின் என்ற சொகுசு கார்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டமைக்கான காரணம் என்னவென ஐக்கிய தேசிய கட்சியின் பார்லிமெண்ட் உறுப்பினர் ரவி கருணாநாயக்க பார்லிமெண்டத்தில் இன்று கேள்வி எழுப்பினார். சபாநாயகர் அவர்களே, நான் 10வது கேள்வியை கேட்கிறேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இது தொடர்பில் 3 திணைக்களங்களிடம் விடயங்களை கோரியுள்ளமையால் 1 மாத கால அவகாசம் கேட்கிறேன். சபாநாயகர் அவர்களே, தயவு செய்து நிதியமைச்சர் இதை கேளுங்கள். இவ்வாறு கேள்விகளை எழுப்பி பயனில்லை. கேட்கப்படும் ஒவ்வொரு கேள்விக்கும் 70,000 ரூபாய் செலவு செய்யப்படுகிறது. இவ்வாறா பதிலளிப்பது? ஏன் இதற்கு பதிலளிக்க முடியாது? 12 வாகனங்களே கொண்டு வரப்பட்டுள்ளன. ஏன் இதற்கு பதிலளிக்க முடியாது? இதற்கு அனுமதித்தல் மற்றும் வரி செலுத்துவது தொடர்பில் 3 கேள்விகள் வினவப்பட்டுள்ளன. 3 திணைக்களங்களிடம் விடயங்கள் கோரப்பட்டுள்ளன. முதல் தடவையாக கேள்வி எழுப்பப்பட்டுள்ளன. இன்னும் 1 மாத கால அவகாசத்தை திணைக்களம் கோரியுள்ளது. எல்டிடி அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு மரண தண்டனை விதித்த நாடு இந்தியா என பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். பிற நாடுகளில் இன்றும் பயங்கரவாதம் நிலவி வரும் நிலையில் இலங்கை முற்றாக பயங்கரவாதத்தை அளித்துள்ளதாக பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலி தலைவர் பிரபாகரனை அழிக்கும்படி அல்லது அவருக்கு மரண தண்டனை விதித்த நாடு இந்தியா. முதல் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது இந்திய அரசாங்கத்தினால். அதே போன்று பல நாடுகள் அவரை அழிப்பதற்கு திட்டமிட்டிருந்தார்கள் என்ற உலகத்திலே ஒரு பெரிய பாரிய பயங்கரவாதியாக அவரை பார்த்தார்கள். ஆனால் அவர் அழிக்கப்பட்ட பிற்பாடு அதை ஒரு யுத்த குற்றமாக மாற்றத்தை ஏற்படுத்தி இன்று ஒரு குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றார்கள். அண்மையில் நடந்த நிகழ்வுகளை பாருங்கள். லிபியாவிலே அங்கிருந்த அரசியல் தலைவர் கடாபி அவர்கள் அளிக்கின்ற பொழுது மிகவும் கேவலமாக வீதிகளில் இழுத்து சென்று மிகவும் ஒரு மனித உரிமை மீறலாக அந்த செயலை செய்திருந்தார்கள். ஆனால் அதற்கு எதுவித தண்டனையும் அல்ல, அதற்கு எதுவித கேள்வியும் அல்ல.
அம்பாறை மாவட்டத்தில் கரும்பு உற்பத்தி மற்றும் அறுவடை நடவடிக்கைகள் தற்போது அதிக அளவில் இடம்பெறுகின்றன. ஹிங்குரானி தொழிற்சாலை மீண்டும் இயக்குவதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையை அடுத்து கரும்பு உற்பத்தி நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலை காரணமாக 1990ஆம் ஆண்டு முதல் ஹிங்குரான சீனி தொழிற்சாலை மூடப்பட்டதை அடுத்து அம்பாறை மாவட்டத்தில் கரும்பு செய்கை கைவிடப்பட்டதோடு அந்த நிலங்களில் நற்செய்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்நிலையில் ஹிங்குரான சீனி தொழிற்சாலை மீண்டும் இயங்குவதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையை அடுத்து கடந்த வருடம் 800 ஹெக்டேர் நிலப்பரப்பில் கரும்பு செய்கை மேற்கொள்ளப்பட்டது. இதேவேளை இந்த வருடம் மாவட்டம் முழுவதும் 1200 ஹெக்டேர் நிலப்பரப்பில் கரும்பு செய்கை மேற்கொள்ளப்படுவதாக செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ருகுனு நவோத 2012 வர்த்தக கண்காட்சி மற்றும் களியாட்ட நிகழ்வு தங்காலை சிறைச்சாலைகள் மைதானத்தில் இன்று ஆரம்பமானது. கண்காட்சி மற்றும் களியாட்ட நிகழ்வு இன்று மாலை ஆரம்பமானது. இந்த நிகழ்விற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடக அனுசரணை வழங்குகின்றது. தங்காலை சிறைச்சாலை மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் விசேட கலையகத்தில் திரைப்பரீட்சைகள் நடத்தவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சுகாதார அதிகாரிகள் தமது பொறுப்புகளிலிருந்து விலகிக் கொள்ள முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜயலத் ஜெயவர்தன தெரிவிக்கின்றார். நிறைவுகாண் மருத்துவயியல் ஊழியர்கள் மீது குற்றம் சுமத்தலாம், சுகாதார கனிஷ்ட ஊழியர்கள் மீது குற்றம் சுமத்தலாம், வைத்திய அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தலாம், தாதியர்கள் மீது குற்றம் சுமத்தலாம். எனினும் மற்றையவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்திவிட்டு சுகாதார அமைச்சு தமது பொறுப்புகளில் இருந்து தப்பிச் செல்ல முடியாது என நான் இந்த சந்தர்ப்பத்தில் தெளிவாக கூறுகிறேன்.